எல்லாம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைய நாளில் கூட வருஷத்து இந்த ஓய்வு நாளிலே ஒரு முக்கியமான தலைப்பை நோக்கி நாம் தியானிப்போம். அது நம் ஒவ்வொரு கிறிஸ்தவாக்கின் அடையாளமாக உள்ளது. அதுதான் ஜெபம். ஜெபம் என்பது ஜெயத்தை குறிக்கும். நாம் எப்படி ஜபிக்க வேண்டும், எப்படி இருக்கிறோம் என்பதை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. ஜெபம் இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதில் ஒரு சிறு பகுதியை தான் நாம் தியானிப்போம். முதலாவதாக வசனத்தை சொல்வோம். மத்தேயு 6:6. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் அறைக்குள் பிரவேசித்து உங்கள் கதவுகளை பூட்டி அந்த காலத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணேன். அப்போது அந்த காலத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பதிலளிப்பார். மத்தேயு 6:6. நான் ஜெபம் பண்ணும்போதும் ஒரு தனி ரூமில் போயிட்டு ஜெபம் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறாரு ஆண்டவர்? நாம் நார்மலாக ஜபிக்கலாம், ஆனால் அது நிறைய சத்தங்கள் வெளியிலேருந்து ஏதோ சண்டை வரும் இல்லையா? பஸ் போகிறது, கார் போகிறது, பக்கத்து வீடு சவுண்டு, இப்படி நிறைய வரும். இது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் நம் கத்தரை ஜபிக்கிற ஜபம் என்பது அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன். அது நடுவில் யாருமே பொறுப்பு வரக்கூடாது, எந்த சவுண்டுமே இருக்கக்கூடாது. அப்படி நம்ம ஜபிக்கும் போது தான் இதை நம்மளோட ஜபத்தை கேட்பார். ஏன் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் அதிகாலை ஜபம் ரொம்ப சிறப்பானது என்று அதிகாலை என்பது ஒரு அமைதியான சூழல். அந்த சூழலில் நம்ம ஜபிக்கும் போதோ நமக்கு பேசுகிற, நம்ம கேட்குற வேண்டுதல்கள் ஜபம் என்பது கத்திரிக்காதுக்கு டைரக்டாக நாம் கேட்பதை போல் உணர்ந்து கொள்ளலாம். அவர் பதில் சொல்வதை போல் உணர்ந்து கொள்ளலாம். பதில் நிச்சயமாக வரும். அதிகாலை ஜபம் பண்ணிப்பாருங்க, இதோடு ஆண்டவர் பேசலாம். அதான் அதிகாலை ஜபம் ரொம்ப சிறந்தது என்று சொல்கிறார்கள். இந்த வசனத்தை கூட நாம் படிக்கலாம். மத்தேயு 6:8. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் எழுதியிருப்பார். நாம் நிறைய விஷயத்தான் ஜெபிப்போம், ஆனாலும் நமக்கு என்ன தேவை என்பதை முன்பே எழுதியிருப்பார். வசனம் சொல்லுது மத்தேயு 6:8. நமக்கு திரைவசனம் தேவைப்படும், எது வேணாலும் கேட்கலாம். ஆனால் கர்த்தர் சித்தம் எது என்பதை கர்த்தர் நமக்கு முன்பே அறிந்திருக்கிறார். கேட்பதற்கு முன்பாக தெரிந்திருக்கிறார். ஏன்? தாயின் கருவில் இருந்தே நம்மளை அறிந்திருக்கிறார். வசனம் சொல்லுது. அதே போல தான் நாம் என்ன கேட்கப் போகிறோம் என்பதை கர்த்தர் முன்பே அறிந்து நமக்கு எது சரியானது என்பதை கர்த்தர் கொடுப்பார். நம்ம தேவையான விஷயங்களை கேட்கக்கூடாது. நமக்கு எது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை தான் அவர் கொடுப்பார். அதுதான் நம்ம ஜெபம் என்பது அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்துவிட்டு வேதம் வாசிக்க என்பது ரொம்ப 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 முக்கியமானது. எப்படி ஒரு தாய்க்கு குழந்தை எப்படி முக்கியமாக இருக்கிறதோ, அதே போல் ஒரு பிள்ளைக்கு குழந்தையின் தாய்ப்பால் எவ்வளோ முக்கியமாக இருக்கிறதோ, அதே போல் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் எவ்வளோ முக்கியம் என்பதோ, அதே போல் தான் அதை விட சிறந்தது என்று கூட சொல்லலாம். கிறிஸ்தவ மக்களுக்கு ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கலாச்சாரம் ஜெபம் எப்படி இருந்ததுன்னா, டைம் ஆகிடுச்சு சீக்கிரம் ஜெபம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆமாம், ஜெபம் என்பது பரிசுத்தமானது. விசுவாசமாக ஜெபிக்கணும், ஊக்கமாக ஜெபிக்கணும், ஆவியிலே ஜெபிக்கணும். வசனமாக படிக்கலாம். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று வசனம் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்வது பார்த்தீங்களா? நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கணும், உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்கணும், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நாம் எப்போ உறுதியாக ஜெபம் செய்யணுமோ அப்போ தான் நம்முடைய ஆண்டவர்
நம்முடைய விடுதலை கேட்டு நமக்கு அற்புதங்களை செய்வோம். இதை நாம் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கோம்? ஒரு ஜெபம் என்பது விடுதலை கொடுக்கும். ஜெபம் என்பது சந்தோஷத்தை கொடுக்கும். ஜெபம் ஆறுதலை கொடுக்கும். ஜெபம் சுகத்தை கொடுக்கும். ஜெபம் வல்லமையை கொடுக்கும். ஜெபம் மாற்றத்தை கொடுக்கும். ஜெபம் எத்தனையோ பேர்கள் மாறுதலுக்கு ஒரு காரணமாக இருக்கு. ஜெபம் எத்தனையோ பேருக்கு ரட்சிப்பை கொடுக்கும். ஜெபம் எத்தனையோ பேருக்கு பெரிய 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 ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஜெபம் எத்தனையோ அற்புதங்களை கொடுக்கும். ஜெபம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை காணும் ஒரு அடையாளத்தையும் கொடுக்கும். நான் ஜெபம் செய்தால் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கலாம், உணரலாம், அவர் குரலை கேட்கலாம். எத்தனை பேர் உணர்ந்துருப்பீங்க? நிறைய விஷயம் நான் உணர்ந்துருக்கிறேன். அது உண்மையாக ஜெபிக்கும் போதும் ஜெபம் இத்தனை வகையில் நமக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சொன்னார் இல்லையா, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது. மத்தேயு 6:6 பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் பரமண்டல ஜெபம். பரமண்டல எங்கள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக, ஒரு ராட்சியம் வருவதாக, ஒரு சித்தம் பரமண்டல செய்யப்படுவதற்குள் பூமியில் செய்யப்படுவதாக, அன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைய எங்களுக்கு தாரம், இந்த விரோதமாக மன்னிக்கிறது கூட என் பாவக்குறைகள் மன்னியும், எங்கள் சோதனை பிரதேசங்கள் தீவிர ரசித்துக்கொள்ளும், மகிழ்ச்சியும் வல்லமை மகிமை என்றைக்கும் முடிவுகளே ஆமே என்று கர்த்தர் நமக்கு ஜெபத்தை கற்பித்து சென்றிருக்கிறார். நாம் அதை பின்பற்றி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? நமக்காக மட்டுமா? இல்லை, நமக்கானதை விட மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். சபிக்கிறதுக்காக ஜெபிக்கணும். நம்ம துன்பப்படுறதுக்காக ஜெபிக்கணும். உங்களுக்கு யாரெல்லாம் கஷ்டம் தராங்களோ அவங்க ஜெபிக்கணும். உங்களுக்கு யாரெல்லாம் சாப்பிட்றவங்க ஜெபிக்கணும். எத்தனையோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க, வியாதியாக இருப்பாங்க, அவங்க ஜெபிக்கணும். எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டங்களுக்கு பிரச்சனையோடு இருப்பாங்க, அவங்க ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்டு நம்முடைய விடுதல் கர்த்தர் நிறைவேற்றுவோம். நம்ம விடுதல் கேட்கவே தேவையில்லை. நாம் எப்போது மற்றவர்களாக ஜெபிக்கிறோமோ அப்போது நம்முடைய விடுதலை கர்த்தர் கேட்பார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் மகிமை. இதுதான் அவர் மனசு. கர்த்தர் விருதத்தை தான் பார்க்கணும். விருதை எப்படிப்பட்டது, அதில் அன்பு, சமாதானம், சாந்தம், ஆசீர்வாதம் இருக்குதான் பார்க்கலாம். அதில் சுயல் இருக்கக்கூடாது, தற்பெருமை இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் நான் மட்டும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் இதயத்தை பார்க்கிறார். நம் இதயம் எப்படிப்பட்டது, பரிசுத்தமாக இருக்குதா? கிறிஸ்தவன் என்பது எப்படி இருக்க வேண்டும்? மற்றவருக்காக ஜெபிக்கிறவனா இருக்க வேண்டும். மற்றவர்கள் ரட்சிப்பை கொண்டு வருவதா இருக்க வேண்டும். மற்றவருக்கு ஆதரவு சொல்வதா இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம். யார் எப்படி போனால் என்ன, நம்ம பாட்டுக்கு இருப்போம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் எந்த கஷ்டம் சொல்கிறதோ கேட்கணும். எதாவது கஷ்டமாக சொல்லுங்கள், எதாவது தேவைன்னா சொல்லுங்கள். கேட்பதே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஆறுதல். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். நம்ம ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? ஜெபத்தின் மூலியமாக தான் கிடைக்கும். ஜெபம் செய்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தர் ஜெபத்தை செய்யும்போதோ நமக்கு எது சரியானது என்பதை கர்த்தர் தீர்மானத்தை கண்டிப்பாக தருவார். நீ ரட்சிப்புக்குள்ள வந்தால் அதுக்கு முதல் காரணம் ஜெபமாக தான் இருக்கும். ஒருவர் ரட்சிப்பு கிடைத்தால், ஆசீர்வாதம் கிடைத்தால் அதுக்கு முதல் காரணம் ஜெபம் தான். ஜெபம் செய்யாமல் யாரும் ரட்சிப்புக்குள்ளே வர முடியாது. பைபிள் ஃபுல்லாக படித்தாலும் சரி, எவ்வளோதான் நம்ம எத்தனையோ கிளாஸஸ் போனாலும் சரி, ஆனாலும் நாம் ஜெபம் எல்லாமே ஜெபத்தை ஏறெடுத்து விசுவாசத்தோடு நாம் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஜெபமும் கர்த்தரின் கேட்கும்போது தான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும். அந்த ஜெபத்தின் மூலம் பசுத்தாயை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பசுத்தாயை உணப்பில் வரும்போதும் நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கேட்பார். நான் பசுத்தாவை அடையும் போதோ அப்போது தான் நான் கிறிஸ்தவ அடையாளமாகவே இருக்க போகிறோம். அதுதான் அடையாளம். பசுத்தாவை நம்ம ஜெபிக்கும் போதோ எத்தனையோ நோய்களை கர்த்தர் குணமாக்குகிறார். நம் மூலமாக, நம்ம வார்த்தையின் மூலமாக. இதுதான் கனெக்ஷன். லிங்க் ஜீசஸ்க்கு நமக்கு லிங்கே ஜெபம் மட்டும்தான். எத்தனை லிங்க் உலகத்தில் இருக்குது, ஆனாலும் பவர்ஃபுல், பவர்ஃபுல் லிங்க் ப்ரேயர். ஒரு ஹியூமனுக்கும் காடுக்குள்ள ஒரே லிங்க் ஜெபம் தான். ஜெபம் செய்து பாருங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் காத்திருக்கிறது. இந்த வசனத்தை படிப்போம். மத்தேயு 5:44. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்களை ஆசீர்வதிங்கள், உங்கள் பகைகளை நன்மை செய்யுங்கள்,
இப்போ நெத்திக்கிறவர்களுக்கு உங்கள் துன்பப்படுறதுக்கும் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, சபிக்கிறவர்கள், நெத்திப்பவர்கள், எத்தனையோ யாருக்கு என்ன ஜபிக்கணும். அது பேர் நினைப்போம், அவன் என்ன அவனுக்கே ஜபிக்கணும், அவனுக்கு எனக்கு ஒத்து வராது, அவன் மோசமானவன், அவன் தெற்பெரும்பட்டாரான், அப்படி அவனுக்கு எனக்கு ரொம்ப வருஷமாக பேசுறது அப்படின்னு நினைக்கிறேன். நாமே அவனுக்கு ஜபிக்கணும். ஆனால் கருத்தை நினைப்பு தான் அது. நாம் யார் நமக்கு எதிரியாக இருக்கிறார், யார் நமக்கு பகையாக இருக்கிறார்களோ அவர்களாக ஜபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். எத்தனையோ சூழ்நிலைகளில் இப்போ பிரச்சனைகள் இருக்கிறது காரணமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எத்தனையோ கஷ்டங்கள் மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு தப்பு தப்பாக நினச்சிப்போம். ஆனாலும் நாம் ஜெபத்தின் மூலமாக தான் அந்த கிழக்குகளை, அந்த சாத்தனை கிரியைகள் எல்லாம் உடைக்க முடியும். தொடர்ந்து ஜெபம் செய்வதன் மூலமாக தான் ஒரு வல்லமையான ஒரு ஆசீர்வாதம், ஒரு சமாதானம், குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையை கர்த்தர் கொடுப்பார். நாம் எப்படி ஜெபிக்கணும்? அவங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்களுக்கு ஜெபிக்கணும். ஆனால் அது ஜெபம் கிடையாது. நமக்கு யார் பிடிக்கலையோ முதலாவதாக அவங்களுக்காக ஜெபிக்கணும். பிடிக்கலன்னு சொல்லுவதை யாரெல்லாம் நமக்கு வந்து தள்ளியிருக்காங்களோ அப்படிங்கும் போது அவங்க ஜெபிக்க வேண்டும். ஏசப்பா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதான் தவறு செய்த எனக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். மற்றவர்கள் ஜெபிக்கும் போதோ நம்முடைய பாவங்கள்லாம் கர்த்தர் எடுத்து போடுவார். முதலாவது நம்ம பாவம் அறிக்கையை ஜெபிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற பாவங்கள் அறிக்கையை ஜெபிக்கணும். நீங்கள் சொல்லலாம், நான் இந்த பாவம் செய்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன். நம்ம மனசில் நினைச்சா கூட அது தப்பாக இருக்கிறது அது பாவம் தான். அதெல்லாம் தவறாக பேசினா கூட அது பாவம் தான். யாராவது முனைஞ்சாலும் பாவம் தான். யாராவது குற்றம் சுமந்தாலும் பாவம் தான். சரியா? ஸோ அது தொடர்ந்து வரக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து ஜெபிக்கணும். ஒரு நாள் ஜெபம் பண்ணி விட்டுறக்கூடாது. திருப்பி 2 நாள் கழித்து சாத்தான் கிரியை செய்து திருப்பி நம்மளோட சண்டை போட வைப்பான். ஸோ ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்ய வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும். இந்த ஜெபமும் இந்த வேத வாசிப்பம் என்பது ரொம்ப 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 முக்கியம். இதில் கையில் இருந்தால் நம்மளுடைய எந்த ஒரு எந்த சத்தான பேர் நம்ம வசிக்காது. ஏன்னா அப்படி ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் உள்ளது. அந்த வார்த்தையை நீங்களும் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஜெபத்தில் தான் கிடைக்கும். ஜெபம் தான் ஜெயத்தை கொடுக்கும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, ஜெபம் விடுதலை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதிகாலையில் ஜெபிக்கணும். இரவு படுக்கும் போது குடும்பமாக ஜெபம் செய்து படுக்க வேண்டும். இன்றைய காலத்தில் சிறு பிள்ளைகள்லாம் ஜெபம் செய்வதே தெரியாமல் இருக்காங்க. காரணம், பெற்றோர்கள் சரியாக ஜெபிப்பதில்லை. அதுக்காக அவங்க பெற்றோர்கள் சரியாக ஜெபிப்பதில்லை. யார் ஒருத்தர் தொடர்ந்து ஜெபம் செய்து பெற்றோர்கள் ஜெபிக்கிறாங்களோ, குடும்ப ஜெபம் செய்கிறாங்களோ, நாளைக்கு அவர்கள் வளரும் போதோ, அவர்கள் குடும்பம் வரும்போது அவங்க ஜெபிப்பாங்க. இப்போ நாம் வந்து பிள்ளைகளோட ஜெபிக்கும் போது நாளைக்கு அவங்க வளர்ந்து அவங்க பிள்ளைங்க வரும்போது அவங்க பிள்ளைங்க ஜெபிப்பாங்க. இப்படி தான் நம்ம சொல்லித்தரணும். கர்த்தரை வார்த்தைகள் இப்படி தான் நம்ம சொல்லித்தர முடியும். சண்டை சர்ச்சுக்கு போனால் எல்லா ஆசீர்வாதம் கிடைச்சிடாது. ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்யும்போது ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாக கிடைக்கும். சண்டை சர்ச்சில் போனப்போ நம்ம எப்படி பண்ணுறோம், யாருன்னா ட்ரெஸ் போட்டிருக்கா, யாரும் எப்படி இருக்கா, அப்படி தான் நிறைய விஷயம் பார்க்கணும். டைம் ஆச்சு, லேட்டாக போகும், டைம் போக மாட்டோம், அப்படியே போகிறதே கிடையாது. அப்படிலாம் இருக்குது இல்லையா? ஆனாலும் நம்ம விசுவாசத்தோடு எல்லாமே செய்யணும். ஆலயம் சென்றாலும் சரி, குடும்ப ஜெபம் செய்தாலும் சரி, அதிக ஜெபத்தில் விசுவாசம் இருக்கணும். விசுவாசமாக ஜெபிக்கிற ஜெபம் வந்து கர்த்தர் அதுக்கு உடனடியாக நமக்கு பதிலை கொடுப்பார். அவர் காதுகள் கேட்கப்பட்டு நமக்கு பதில்கள் கொடுக்கப்படும். இதுதான் கர்த்தரின் வல்லமை மகிமை. அந்த வல்லமை மகிமை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம். நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதலாவது அடையாளம் ஜெபம்தான். நாம் எத்தனை ஊழியர் செய்கிறாங்க, எத்தனை ஜெபிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம மற்றவர்களை தேடிப்போம், நம்ம அவருக்கு ஜெபம் பண்ண தான் சரியாகும் நினைக்கிறோம். ஆனால் நீ ஜெபம் பண்ணு, உன் மனசில் என்ன நீ ஜெபம் பண்ணு, நீ உண்மையாக ஜெபிக்க, உன்னோட ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்பார். அதுக்கு வல்லமை உண்டு. எப்படி ஜெபிக்க வேண்டும்? விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், ஒரு வல்லமையோடு ஜெபிக்கணும். வல்லமை ஜெபிக்கும் போது பசுத்தாவின் எழுப்புதல் நமக்குள்ளே உண்டாகி நம்மளுடைய ஜெபங்கள் கர்த்தர் கேட்டு அற்புதங்களை செய்வார். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில்
எத்தனையோ தவறுகள் சொல்லியிருக்கு, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாம் மன்னிக்கிறது ஒரே வழி ஜபம் தான். ஆனால் ஜபம் பண்ணிட்டு திரும்பி அதே பாவம் செய்யக்கூடாது. ஏசப்பா முடிஞ்சு சொல்லிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதே ஒரு பாவம் தான். திரும்பவும் தப்பு செய்துட்டே இருக்கக்கூடாது. நாம் எப்போ பாவம் அறிக்கைட்டு ஜபம் செய்துட்டு இருக்கோமோ அதுக்கு அடுத்து நம்ம பாவமே செய்யக்கூடாது. அதுக்காக தொடர்ந்து ஜபிக்கணுன்றது. ஏசப்பா என்னோட பாவத்தை விடுதலை கொடுங்க, இனி பாவம் செய்யக்கூடாது சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜபித்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஜபம் செய்து கொண்டே இருக்கும்போது தான் நாம் எந்த பாவம் எந்த சாதனை கிடையாது நம்ம அணுகாது. நம் வீட்டையும் நம் குடும்பத்தாரையும் அணுகாது. வீட்டில் ஒருவர் ஜபம் செய்தாலும் போதும் அந்த குடும்பமே ரசிக்கப்படும். எத்தனையோ சாட்சிகள் உள்ளது. ஸோ நாம் ஜபத்தின் மூலமாக தான் தெரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் யாராவது எத்தனையோ கஷ்டத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருப்பாங்க. சில பேர் நல்லா இருப்பாங்க. ஆனால் நாம் மற்றவங்க ஜபிக்கும் போதும் அவங்க பிரச்சனைகள்லாம் கத்தர் காணாமல் போக செய்வார். நாம் மற்ற நினைக்கிறது கிடையாது இல்லையா, யார் எப்படி போனால் என்ன நினைக்கிறேன். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசமும் நம்முடைய ஊழியமே முதலாவதாக மற்றவர்கள் ஜபிப்பது தான். நமக்காக மட்டும் ஜபம் செய்து விட்டு போகிறது கிடையாது. மற்றவர்களுக்காக முதலாவது ஜபிக்கணும், நமக்காக கடைசியாக கூட ஜபிச்சுக்கலாம். முதல்ல மற்றவர்கள் ஜபிக்கும் போது தான் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பான். ஜபம் செய்துவிட்டு அவங்களே திரும்பி தப்பாக பேசக்கூடாது, அதுவும் தப்பு தான். அப்புறம் நம்ம ஜபங்களை ஏற்கப்படாது. ஒரு பக்கம் ஜபம், ஒரு பக்கம் அடுத்தவங்கள தப்பாக சொல்லுது, ஜபிக்கிறது தப்பாக சொல்லுது. அப்படி தான் போகுது இந்த கால மக்கள் சூழ்நிலை. எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜபம் செய்வாங்க, அவங்க திட்டமும் செய்வாங்க. அது இருக்கக்கூடாது. எப்போ நம்ம ஒருத்தருக்காக ஜபிக்கிறோமோ அவங்க எந்த வகையிலும் நாம் சாபம் கொடுப்பதோ தவறாக பேசுவதோ இருக்கக்கூடாது. ஜபம் செய்துவிட்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் பார்த்து கொள்வார். அவரால் தான் எல்லாம் முடியுது. சமாதானத்தை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார், ரட்சிப்பை கொடுப்பார். நம்ம எந்த குறையும் சொல்லக்கூடாது. நம்ம மற்றவர்கள் ஜபிக்கணும். பல வருஷங்களாக கொடுத்துட்டே இருக்காங்களா, அப்போ ஜபம் செய்யுங்க. ஜபம் செய்துட்டு அடுத்த நாளே திட்டக்கூடாது. அவங்கள நான் தொடர்ந்து ஜபம் செய்யணும், விசுவாசமாக ஜபிக்கணும், பொறுமையாக ஜபிக்கணும். பொறுமையாக காத்திருப்பது ஒரு நிச்சயம் பலன் உண்டு. வேதம் சொல்கிறது, கர்த்தருக்காக காத்திருக்கும் போதோ அதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் சொல்கிறது, நாம் காத்திருக்கும் போது தான் நிறைவான பலன் கிடைக்கும் வசனம் சொல்லுது. ஸோ நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் என்பது ஜபம் நம்முடைய தீர்மானிக்கும். ஜபம் ஒரு மனிதனை மாற்றும். இருளாக இருக்கிற நம் வாழ்க்கையை ஜபத்தின் மூலமாக வெளிச்சமாய் மாற்றும். ஒரு ஜபம் செய்து விட்டு போய்விடாது. வேதம் வாசிக்க வேண்டும். தினமும் இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் போது தான் ஒரு ரட்சிப்பு கடவுள் எப்படி இருக்கார், எப்படி சொல்கிறாரு, என்ன வசனம் சொல்லியிருக்கு, எப்படி நடக்க வேண்டியது இந்த வேதத்தில் இருக்குது. நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு வசனம் வாசிச்சுட்டேன்னா உங்களுக்கு அது பதிலாக இருக்கும். நீங்கள் ஜபம் பண்ணும்போது ஒன்று கேட்பீங்க, ஏசப்பா எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க கேட்பீங்க. ஆனால் பதில் எப்படி வந்து யோசிப்பீங்க. ஆனால் ஜபம் செய்துவிட்டு வேதம் வாசிங்க, உங்களுக்கான பதில் இந்த வேதத்தில் உள்ளது. பதிலாக கர்த்தர் கொடுப்பார். ஒரு வார்த்தை உங்களுக்கான பதிலாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா எனக்கு யாரும் பதில் சொல்லலை, ஆனால் வேதத்தில் நீங்கள் முழுசாக படித்து அதை ஆராய்ச்சி செய்யணும், அதை தியானிக்கணும், அதை அர்த்தம் புரியாமல் இருக்கக்கூடாது, அதை படிக்கணும். ஏன் இந்த வசனம் வருதுன்னு பிடிக்கும்போது அவர் வசனத்தில் தான் பதில் சொல்கிறார். கர்த்தர் என்னும் வார்த்தை என்பது பதிலாக தர. சரிங்களா? இந்த ஜபம் நிச்சயமாக இந்த வசனம் பதிலை கொடுக்கும். இந்த ஜபமும் இந்த வேதமும் கூட இருக்கும்போதும் நம்மளுடைய எந்த ஒரு சாத்தானுக்கு கிடையாது, நம்ம அணுகாது. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண முடியும். எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண முடியும். எத்தனையோ காரியங்கள் தடைப்படுத்த எல்லா தடைகள் உடைக்கப்பட்டு ஒரு வழிவாசல்கள் திறக்கப்பட்டு நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக மாற்றக்கூடும். அதுதான் ஜபம் அவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக கொடுக்குது. நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் என்பதை நீங்கள் இப்போது தீர்மானித்துக் கொள்ளலாம். நான் தொடர்ந்து ஜபிக்கிறோமா இல்லை எப்படி இருக்கிறோம்? அன்றைக்கு நெகேமியா சங்கீதம் எழுதுறவர் தாவீது அவங்களாம் எப்படி விடுதலை பெற்றார்கள்? லாசர் எப்படி உயிர்த்தெழுந்தார்? சத்தியை இப்படி எல்லாமே அவர் விசுவாசித்தாங்க. விசுவாசம் கர்த்தர் விசுவாசத்தினால்தான் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள், வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு தாவீதின் சங்கீதத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் அவருடைய ஜபத்தின் மூலமாக தான் அவர் இப்படி பல அற்புதங்கள் செய்து நம்முடைய சங்கீதம் ஃபுல்லாகவே அற்புதங்கள் கத்திரி அற்புதங்களாக இருக்கும்.
பாடல்கள்லாம் இருக்கும். நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம பாடும்போதோ, படிக்கும்போதோ, மகிழ்ப்படுத்தும் போதோ கர்த்தர் சந்தோஷம் அடைவோம். அவர் சந்தோஷத்தில் நம்ம சந்தோஷம் அடைந்து நமக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நம் கண்களுக்கு தெரியாது. அவர் பசுத்தாவியாக இருக்கும்போதோ, நான் பரிசுத்தமாக ஜெபிக்கும் போது பரிசுத்தாய் நமக்குள்ளே வெளிப்படும். பரிசுத்தாய் நமக்குள்ளே இறங்குவார். அதுதான் கர்த்தரின் வல்லமை. அப்படி நமக்கு இறங்கும்போது நம்ம ஜெபங்கள் எல்லாம் ஒரு ஆறுதலை கொடுக்கும், ஒரு வெற்றியை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும், பலனை கொடுக்கும். கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதே பலன் என்பது வசனம் சொல்வதை போல ஜெபத்தில் பலமாக இருக்குது கிறிஸ்துவின் பலன். ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலும் ஜெபம் என்பது பலனாக இருக்குது. இந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு ஒவ்வொருக்காக சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் சரியாக ஜெபிக்கலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப சோர்வாக இருக்குதுன்னா ஒரே ஒரு தடவை ஜெபம் செய்யுங்க. கிறிஸ்து அல்லாத மக்கள் எத்தனை பேர் பார்த்து கொண்டு இருக்குது, அவருக்காக சொல்கிறேன். நீங்கள் ஜெபம் செய்யுங்க. உங்களுக்கான வல்லமையான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நான் ஒவ்வொரு செயலையும் சொல்லுவேன். கர்த்தரை நோக்கி அவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசம், நம்பிக்கை, ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை என்பதை கர்த்தரை நோக்கி வாங்க. இது எத்தனையோ தேவைகள் உள்ளோம். அந்த தேவைக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். திருமண காரியங்கள், கடன் பிரச்சனைகள், நோய்கள் இருந்து விடுதலை, மனசு சரியில்லை, இப்படி எத்தனையோ பிரச்சனை கொடுக்குதல் உள்ளது. இதுக்கெல்லாம் ஒரு பதில் வேணுமா? விசுவாசமாக ஜெபிக்கணும், அவதினமாக ஜெபிக்கணும், காலை மலையும் ஜெபிக்கணும், நம்பிக்கையிலே ஜெபிக்கணும், உறுதியாக தரித்திருக்கணும். வசனம் சொல்லுது. இந்த உறுதியான வசனத்தோடு நம்ம ஜெபிக்கணும். நன்றாக வசனத்தை தியானிக்க வேண்டும், நன்றாக ஜெபிக்க வேண்டும். ஏனத்தான் இருக்கக்கூடாது. இந்த ஜெபம் ஒரு ஒழுங்கல், ஒரு ஒழுக்கம் தான். அது ரொம்ப முக்கியம். கர்த்தரை பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயத்தோடு நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஜெபமும் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கொடுக்கும். மாணவர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறது. விசுவாசம் ஜெபிக்கிற ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் அற்புதம் கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். இதுதான் கர்த்தரின் வல்லமை. இப்படி வல்லமை நாம் பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதத்தை அடைவோம். இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம். நாம் ஜெபம் செய்வோம். சோத்திரம் கர்த்தாவே, இது ஒரு புதிய நாளுக்காக நன்றி துதிக்கிறோம் கர்த்தாவே. நாளை கூட நீங்கள் கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்கு நன்றி துதிக்கிறோம் கர்த்தாவே. உன் நோக்கி கூப்பிடுற யாவரும் கர்த்தா ஒருபோது வெட்கப்பட்ட போதில் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நம்பிக்கையிலே அனலாக இருக்க வேண்டும், உலகத்திற்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும் நீங்கள் சொல்லுவ வாக்குறுதி கர்த்தாவே. நாங்கள் எப்போதும் சாமி நம்பிக்கையிலே விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கக்கூடியாக இருக்கிறோம் கர்த்தாவே. நீரே சகல கிரியைகளும் சாமி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாமி ஜெபத்தின் மூலமாக எடுத்துக் கொள்வீராக சாமி. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிற சாமி நீரே அவர் வல்லமான எழுப்புதலை கொடுத்து அவர் ரட்சிப்பை கொடுக்கும்படியா சாமி. எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் போட்டங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்களுக்காக ஜெபிக்கிறதாங்க. அவர் ஜெபம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறதாங்க. நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபம் காலத்தில் எடுத்து கத்தாங்க. எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கு விடுதலை கொடுப்பீராக சாமி, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக கத்தாங்க. நம்ம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறதாங்க. நீரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் உங்களை தொடர்ந்து ஜெபிக்க முடியாது இருக்கிறாங்க. ஆசீர்வதிங்க. காலையும் மலையும் ஜெபிக்கின்ற ஜெபம் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் எங்கள் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆவியில் அனலாக இருந்து ஜெபிக்க வேண்டும் கர்த்தாவே. நீரே எங்களுக்கு தொடர்ந்து வழிநடத்துங்க, எங்களுக்கு துணையாக இருந்த கர்த்தாவே. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்களும் வார்த்தைகளும் கர்த்தாவே நீ மகிமையாக எழுப்புதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அவர் அற்புதங்கள் செய்வீராக, அவர் குடும்பத்தை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள், வழிநடத்துகிறார்கள். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே எனக்கு வச்சு நல்லதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உலகம் வருவாங்க. ஆமென். நம்முடைய ஜெபம் கண்டிப்பாக அற்புதங்களை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவே மகிழ்ந்தார்கள். ஆமென். கடைசியாக ஒரு பாட்டு மட்டும் பாடலாம். சின்ன பாட்டு தான். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும்
ஸ்தோத்திரம் மட்டுமல்ல, துதியும் செலுத்த வேண்டும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதையும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதையும் நீரே, தாரகம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த வேளையிலும் எந்த சூழலும் கத்தை நாம் துதித்து மகிமைப்படுத்தி ஜெபத்தோடு உறுதியாக தரித்து போகுமாக. இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாவதாக. ஆமென்.